Daw University near Kanyakumari, the best emerging university in South India. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றும் நாளையும் வண்டலூர் உயிரியல் பூங்கா கட்டணமின்றி பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதையடுத்து ஏராளமான பொதுமக்கள் வண்டலூர் பூங்காவை பார்வையிட்டு வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால மக்களுடைய வருகை அங்கு எந்த அளவில் இருக்கு, அவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் இருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை 2 நாட்களும் இந்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இலவசமாக பார்வையிடலாம் என்ற ஒரு அறிவிப்பை வனத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். அதற்கான முழு செலவையும் அந்த வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமாருடைய அறக்கட்டளை ஏற்கும் என்று அறிவித்திருந்த நிலையில் ஆன்லைன் மூலமாக இந்த நுழைவுச்சீட்டை பார்வையாளர்கள் புக் செய்து கொண்டு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஏராளமானவர்கள் கடந்த 2 நாட்கள் முன்பே அந்த ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டுகளை பதிவு செய்து விட்டார்கள். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகிகள் கூறும் பொழுது சிலாட்டாக அவர்களுக்கு அந்த பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 20,000 பேர் வீதம் இன்றும் நாளையும் 40,000 பார்வையாளர்கள் அங்கு இலவசமாக பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 40,000 பார்வையாளர்களும் ஆன்லைன் மூலமாக புக் செய்து விட்டார்கள். அதால் நேரடியாக இன்றும் நாளையும் நேரடியாக அந்த கவுண்டர் அருகே டிக்கெட் எடுக்க வர வேண்டாம், அதுக்கு அனுமதி தரப்படமானது. ஏற்கனவே அதிக அளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் 20,000 பேர் ஞாயிற்றுக்கிழமை, 20,000 பேர் திங்கட்கிழமை இலவசமாக அனுமதிக்கப்படும் நிலையில் அந்த டிக்கெட் கவுண்டர்களில் டிக்கெட்டுகள் வழங்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பை நேற்றே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான பார்வையாளர்கள் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு வந்தார்கள். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த இலவசமாக பார்வையிடலாம் என்று அவர்கள் அங்கு வந்த பொழுது ஆன்லைனில் புக் செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இதற்கான முறையான அறிவிப்பை பூங்கா நிர்வாகம் சார்பில் நாங்கள் நேற்று அறிவித்து விட்டோம் என்று கூறிவிட்டார்கள். இதனால் ஏமாற்றமடைந்த ஏராளமான பார்வையாளர்கள் அங்கு அந்த பகுதியில் நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள். இதன் காரணமாக அந்த வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்கா பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு அங்கு காத்திருந்தவர்களும் இலவசமாக பூங்காவிற்குள் பூங்கா அதிகாரிகள் அனுமதித்தார்கள். தற்பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள், சிறுவர்கள், குடும்பத்தினருடன் இந்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் விலங்குகள், பறவைகளை ரசித்து வருகிறார்கள். இலவசமாக அந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அங்கு வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த பகுதியில் செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வனத்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கு பார்வையாளர்களுடன் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து அதிக அளவு கூட்டம் அங்கு காணப்படுகிறது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவசமாக பார்வையாளர்கள் அங்கு வந்திருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.